ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இது நைட் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நைட் வந்து தோசையும் சாம்பார் தான். இது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடிங்க. இட்லி பொடியிலே கருவேப்பிலை பொடி, அப்புறம் தேங்காய் பொடி, மல்லிப்பொடி, பூண்டு பொடி இருக்குது. முருங்கைக்கீரையிலையும் பொடி பண்ணுறாங்க. எல்லாமே நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, தோசை ஊற்றிட்டு தோசையில் வந்து அந்த பொடியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவேன். இது மாதிரி நல்லா வந்து ஸ்பூனில் போடுறத விடவும், ஸ்பூனில் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துலயே வந்து அதிகமாக விழுது இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கையாலே வந்து பொடி எடுத்து ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக வந்து நல்லா தூவிருவேங்க. நான் வந்து தனியாக வச்சு சாப்பிட மாட்டேன். ஏன்னா பொடியாக நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா, அதில் நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். இல்லை எண்ணெய் அதிகமாகும் அப்படின்றதுனால, அதிகம் சாப்பிடக்கூடாது எண்ணெய் அப்படின்றதுனால என்ன பண்ணுவேன், நான் இந்த மாதிரி தான் வந்து தோசையிலே வந்து தூவி விட்டுட்டு லேசாக இப்போ இதுலனா பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டாக எண்ணெயோ, இல்லை நெய்யோ, நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். எதுலேயுமே வந்து ஆயில் வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து தோசை மேலே இந்த மாதிரி வந்து தூவிடுவேங்க. தூவிட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்குவேன். இப்போ என்ன பண்ணணும், இதை திருப்பி போட மாட்டேன். நல்லா தோசை திருப்பி இருக்கு இல்லைங்களா, அந்த கரண்டி வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருவேன். தேய்ச்சிட்டோன்னா அது மாவோட நல்லா வந்து ஒட்டிடும். உதிர்ந்து வந்து கொட்டாது. இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் தோசையை நம்ம மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு 2 சைடும் அதே மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுட்டு எடுத்துடணுங்க. சூப்பராக இருக்கும். இந்த பொடி பார்த்திங்கன்னா சாதத்துலேயும் நம்ம போட்டு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை, முருங்கைக்கீரை பொடிலாம் வந்து குழந்தைங்களுக்கும் நல்லது. இப்போ சாப்பிடல அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தோசையில் போட்டு கொடுக்கலாம். இப்படியும் சாப்பிடலாம். நம்ம இட்லி பொடிக்கு பதில் நம்ம அந்த மாதிரி வச்சு கொடுத்துர்லாம். இது வந்து என் பையன் சாப்பிட்டுருக்கான். பொடி அந்த கருவேப்பிலை பொடி தோசை என் ஹஸ்பண்ட் கொண்டு ஊற்றி கொடுத்தேன். இவன் பார்த்திங்கன்னா இட்லி பொடி சாதாரண இட்லி பொடி இருக்கு இல்லைங்களா, அதான் சாப்பிட்றான். அவன் அந்த பொடிலாம் சாப்பிட மாட்டான். நான் எனக்காக வாங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு அந்த தோசை அந்த பொடி போட்டு கொடுத்தேன். அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவனா என்ன காமி அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.